11th standard, subject chemistry, unit, second unit, lesson, quantum mechanical of model of atom. இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ்ன்றது வேரியஸ் டைப் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பொதுவாக 4 டைப்ஸ் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபால் குவாண்டம் நம்பர், செகண்ட் ஒன் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், தேர்ட் ஒன் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஃபோர்த் ஒன் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு என்ற சிம்பிளும், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ன்றது எல்ன்ற சிம்பிளும், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம்ன்ற சிம்பிளும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து எஸ். ஸோ ஸ்பின்னு எஸ் குறிக்கிறதுனால எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வேல்யூவாக அமைஞ்சிருக்கு. when Schrodinger equation is solved for a wave function, the solution contains the first 3 quantum numbers n, l and m. The fourth quantum numbers arise due to the spinning of the electron about its own axis. பொதுவாக இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானுடைய கிளாக் வைஸ் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற 3 அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ஸ் அண்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எல்லாமே ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனுடைய சை வேவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. இதில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் n எடுத்துக்கிறோம். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ன்றது முதன்மையானது. இது வந்து ஆர்பிட்டால்ஸை குறிக்கிறது. ஸோ எலக்ட்ரான் சுற்றி வர ஆர்பிட்டாலை தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் குறிக்கிறது. This quantum number represent the energy level in which electrons revolves around the nucleus and is denoted by the symbol n. n என்ற சிம்பிள் குறிக்கிறோம். இது எலக்ட்ரான் வந்து நியூக்ளியரை சுற்றி வர பாதையை தான் குறிக்கின்றது. பொதுவாக ஆர்பிட்டால் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டால், செகண்ட் ஆர்பிட்டால், தேர்ட் ஆர்பிட்டால் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் வந்து என்னோட வேல்யூ 1 2 3 அப்படின்னு என்ன பண்ணுவோம், ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இதை நம்ம சின்ன கிளாஸ்லேயே இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு கே என்ற செல்லும், செகண்ட் ஆர்பிட்டாலுக்கு எல் செல், அடுத்தடுத்து வரும்போது எம்என்ஓ செல்ஸு என்ன பண்ணுவோம், அனதர் நேம் கொடுத்து சிம்பிள் கொடுத்து பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எவ்வளோ எலக்ட்ரான் பெறும் அப்படின்றத 2n² ஃபார்முலாவை பயன்படுத்தும். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அகாமடேட் இன் எ கிவன் செல்ஸ் இஸ் 2n² ஃபார்முலா. ஸோ 2n² ஃபார்முலா படி என்னோட வேல்யூ 1 அப்படின்ற பட்சத்தில், அதாவது முதன்மை குவாண்டம் என்ன இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் 1 n = 1 இருந்துச்சுன்னா, ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1² 1 × 2. ஸோ 2 எலக்ட்ரான். இது நம்ம சின்ன கிளாஸில் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டாலுக்கு 8 எலக்ட்ரான், தேர்டுக்கு 18 எலக்ட்ரான், அடுத்து 32 50 அப்படின்னா பண்ணுவோம். ஸோ என்னோட வேல்யூ ஆர்பிட்டாலை பொறுத்து எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம். இதுதான் வந்து 2n² ஃபார்முலாவை சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்டு குவாண்டம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டில் எனர்ஜி பற்றி சொல்லியிருக்காங்க. எனர்ஜி அண்டு ரேடியஸ் வேல்யூ. ஸோ எனர்ஜினாவது தெரியும், எலக்ட்ரானுக்கு உண்டான எனர்ஜி. அப்போ ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக அதனுடைய ஆர்பிட்டால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார்ஜஸ் அதுக்கேற்ற ஆர்பிட்டாலில் தான் அது இடம்பெறும். நம்ம இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ அது போல் பார்க்கும்போது n² வேல்யூவை என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ n²ன்றது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். ஸோ ஃபார்முலா படி நம்பர் ஆஃப் எனர்ஜி இன் எலக்ட்ரானுக்கு -1312.8 டிவைடட் பை n². இது நம்ம அட்டாமிக் நம்பர்னுடைய ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுறோம், z². ஸோ இது எனர்ஜின்றதுனால கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்ன்ற யூனிட்டால் நம்ம மெஷர் பண்ணுறோம். அண்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இஸ் கிவன் பை ரேடியஸ் ஆஃப் n. ஸோ ரேடியஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பொறுத்து ரேடியஸ் வேல்யூ இருக்குது. 0.529 by z n². ஏன்றது ஆம்ஸ்ட்ராங் குறிக்குது. ஆம்ஸ்ட்ராங்கிறது 10⁻⁻10 மீட்டர் உள்ள வேல்யூவை நிர்ணயிக்கும். ஸோ 10⁻⁻10 தான் வந்து 1 ஆம்ஸ்ட்ராங்க்கு சமமானது. தர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வேல்யூ = 0.529 n² by z. நெக்ஸ்ட் பார்க்குறது பிரின்சிபல் குவாண்டம் ஆஃப் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இது சப் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். சப்டிவிடரி குவாண்டம் நம்பர்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ துணை குவாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அசிமுத்தல் குவாண்டம் இன்னொரு பேர் துணை குவாண்டம். ஃபஸ்ட்டு இட் இஸ் ரீப்ரெசன்டட் பை த லெட்டர் எல் அண்டு கேன் டேக் இன்டெக்ரல் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to n-1 வேர் n இஸ் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ என்னோட வேல்யூ
பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம 1 2 3ன்னு சொல்லுவோம். இங்கே அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ n ஈக்குவல் டு 0 தொடங்கி, அதாவது என்னோட வேல்யூ 1 கழிஞ்சு வர வேல்யூ தான் வந்து எல்லுக்குன்னு சொல்லுவோம். n-1 சொல்லலாம். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஃபஸ்ட் ஆர்பிட்டாலாக இருக்கும் பட்சத்தில் n ஈக்குவல் டு 1 அப்படின்ற பட்சத்தில் n-1 போது 0வாக மாறும். தேர்ஃபோர் எல்லோட வேல்யூ 0. ஸோ இது ஒரு சப் குவாண்டம் நம்பர் தான். அடுத்து n ஈக்குவல் டு 2 அப்படின்னும் போது, ஸோ 2ன்னும் போது பார்த்தீங்கன்னா n-1 போது எல்லோட வேல்யூ 0,1. ஸோ 2 வேல்யூ பெறும். அப்போ 0லிருந்து n-1 வேல்யூ வரைக்கும் என்ன பண்ணும், சப் குவாண்டம் நம்பர் பெற்றிருக்கும். ஸோ ஈச் எல் வேல்யூ ரீப்ரெசன்டட் சப்செல் எல் ஈக்குவல் டு, ஸோ ஒவ்வொரு எல் வேல்யூலையும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து தொடங்கும். 0 1 2 3 அப்படி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நமக்கு 0ன்னும் போது எஸ் ஆர்பிட்டாலில் குறிக்கிறது எல்லோட வேல்யூ. அதே 1ன்னும் போது பி ஆர்பிட்டாலையும், அதே போல் அடுத்தடுத்து 2 3 என்னும்போது டிஎஃப்ஜின்னு ஆர்பிட்டால் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகிட்டு அதனுடைய நேமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்து த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி accommodate in a given subcell orbital is 2 into 2l plus 1. பொதுவாக சப்செல்லில் இப்போ எப்படி நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் 2n² ஃபார்முலா பயன்படுத்தி ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் 2 8 18 எலக்ட்ரான் நிரம்புதோ, அதே போல் சப் குவாண்டம் நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃபார்முலா தான் 2 into 2l plus 1. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எல்லோட வேல்யூ 0வாக இருக்கும் பட்சத்தில் 0 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அதான் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டால் n ஈக்குவல் டு 1ன்ற முதன்மை, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் எல்லோட சப் குவாண்டம் நம்பர் வந்து 0. இப்போ 0 போது எல்லோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 into 2 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. 1 into 2 வந்து 2. தேர்ஃபோர் ஃபஸ்ட் ஆர்பிட்டால் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் மட்டும்தான் நிரப்புகிறோம். அதுவே எல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது 1 இருந்துச்சுன்னா 1 into 2 2 + 1 3 3 into 2 6. ஸோ 6 எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால். அடுத்த ஆர்பிட்டால் அடுத்து 10 ஆர்பிட்டால் வந்து 10 எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டால். ஸோ அதே போல் 14 எலக்ட்ரான் இந்த எஃப் ஆர்பிட்டால். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் எவ்வளோ எலக்ட்ரான், அதாவது சப் ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுன்றதை இந்த கான்செப்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்ததாக 4th one, it is used to calculate the orbital angular momentum using the expression. ஆங்குலர் மொமெண்டம் ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா √L × L + 1 h/2π இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோட வேல்யூ தெரிஞ்சால் போதும், ஒரு எலக்ட்ரானுடைய ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளோன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி. தேங்க்யூ. see you next class.